ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் அவரை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழில் அழகு 7 காயிதே மில்லத் பற்றி நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ அதுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ காயிதே மில்லத் பற்றி அவருடைய காலம், அடைமொழி, அவர் பெயர் விளக்கம், இயற்பெயர், கல்வி பணி, விடுதலை போராட்டம், அவர் எப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு, அவர் பொது நிகழ்ச்சிகளில் எப்படி ஆடம்பரம் இல்லாமல் நடந்திருக்காரு, அவர் வீட்டு நிகழ்ச்சியை அவர் ஆடம்பரம் இல்லாமல் எப்படி நடத்தியிருக்காரு, தென் அவரோட நேர்மை, மொழி கொள்கை, நாட்டுப்பற்று, அரசியல் பொறுப்பு, கல்வி பணி, தொழில்துறை, இதிலெல்லாம் அவரோட பங்கு எப்படி இருந்திருக்கு, அதில் அவர் என்ன மாதிரி கலந்து கொண்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். அவரோட காலம் எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஜூன் மாதம் 1896 பிறந்து 5ஆம் தேதி 4வது மாதம் ஏப்ரல் மாதம் 1972 அவர் மறைஞ்சிருக்காரு. அவருக்கு அடைமொழி, காயிதே மில்லத்தோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணியமிகு. அவரோட பெயர் விளக்கம், காயிதே மில்லத்னா அரபு சொல்ல சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை 2 அறிஞர்கள் நம்ம தமிழ் அறிஞர்கள் நல்லா அவரை பாராட்டியிருக்காங்க. எப்படி பாராட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு அறிஞர் அண்ணா காயிதே மில்லத்தை பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி தந்தை பெரியார் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு அவரை பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி காயிதே மில்லத் 2 காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 காலேஜ் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஜமால் முகமது கல்லூரி, தென் ஃபருக் கல்லூரி, இது கேரளாவில் இருக்குது. அவர் விடுதலை போராட்டத்திலலாம் பங்கு கொண்டிருக்காரு காந்தி கூட. எந்த மாதிரி விடுதலை போராட்டம்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் அவர் படிச்சுட்டு இருக்கும்போது காந்தி ஒத்துழையாமை இயக்கம் நடத்தியிருக்காரு. ஸோ காந்தி இளைஞர்கள்லாம் இதில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு இன்வைட் பண்ணும்போது இவர் அவரோட எஜுகேஷனை விட்டுட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து போராடியிருக்காரு. பெரிய தலைவராக இருந்தாலுமே காயிதே மில்லத் எந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு அரசியலில் அவர் பெரிய தலைவர், பட் ஆனால் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா கூட அவர் தனியாக ஒரு கார்லேயோ எதுலேயுமே போக மாட்டார், தனியாக ஒரு பைக்லேயோ போக மாட்டார். எல்லாருமே யூஸ் பண்ணுற பொது போக்குவரத்து தான் மேக்சிமம் பயன்படுத்தியிருக்காரு. தொடர் வண்டி, பேருந்து இதெல்லாமே அவர் பயன்படுத்தியிருக்காரு. அவருக்கு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் மகிழுந்து அவருக்கு பரிசாக கொடுக்கும்போது அவர் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் எப்போதும் போல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் ஒரு சம் அமௌண்ட்டுமே அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அதையுமே பார்த்திங்கன்னா காயிதே மில்லத் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்ச கல்லூரிக்கே பரிசாக கொடுத்துருக்காரு. அவர் அதே மாதிரி ஆடம்பரமற்ற திருமணத்தை அவர் இல்லங்களிலேயே நடத்தியிருக்காரு. குடும்ப நிகழ்ச்சிகளை ஒரு அரசியல்வாதியாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் யாருமே சிம்பிளாக நடத்த மாட்டாங்க. அவருடைய ஒரே பையனுக்கு சிம்பிளாக மனக்கொடை இல்லாத ஒரு திருமணமே பண்ணி வச்சுருக்காரு. அந்தளவுக்கு ஒரு நல்ல தலைவராக இருந்திருக்கார் காயிதே மில்லத். அந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா மனக்கொடைங்கிறது ரொம்ப பெருகி வந்தது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவர் பெண் வீட்டில் இருந்து எந்த ஒரு மனக்கடையுமே எந்த ஒரு வரதட்சணையுமே வாங்காமல் அந்த திருமணத்தை நடத்தி வச்சுருக்காரு. அதே மாதிரி காயிதே மில்லத் அவர்கள்ட்ட இருக்கிற குறிக்கோளில் ரொம்ப முக்கியமான குறிக்கோள் பார்த்திங்கன்னா மனக்கொடை வாங்குகிற திருமணத்தில் அவர் கலந்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளிசிட்டியாக வளர்ந்துருக்காரு. அதே மாதிரி அவருடைய நேர்மை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு தபால் அனுப்பணும். ஸோ அதுக்காக அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அலுவலகத்தில் இதுக்கு ஒரு அஞ்சல் தலை வாங்கி ஒட்டி கொரியர் அனுப்புங்க அப்படின்னு ஒரு பியூன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளோட அலுவலகத்திலேயே அஞ்சல் தலை இருக்குது, அதையே நம்ம எடுத்து ஒட்டி அனுப்பலாமே அப்படின்னு அவர் சொல்லும்போது இது நம்மளோட நிர்வாகம், நம்மளோட இயக்க பணம், இதில் வாங்கின அஞ்சல் தலையை நம்ம பயன்படுத்தக்கூடாது, இது என்னோட பர்சனலாக நான் அனுப்ப வேண்டிய தபால், ஸோ என்னோட காசுலேருந்து இதுக்கு தபால் அஞ்சல் தலை வாங்கி ஒட்டி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட நேர்மைங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி அவர் நாட்டில் அவரோட மொழி கொள்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சி மொழி
தேர்வு செய்கிறது தொடர்பான ஒரு கூட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நடக்குது. அதில் வந்து ஒருத்தர் ஒரு மொழியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அதிகமான மக்கள் வந்து மிகுதியாக பேசுகிற மொழியை தான் ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது சில பேர் வந்து பழமை வாய்ந்த மொழியை வந்து ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காகிதம் இல்லத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழமையான மொழிகள் அப்படின்னாலும் பழமையான மொழிகளிலேயே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை தான் நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் விரிவாக சொல்லணும்னா அவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணில் முதலாக பேசப்பட்ட மொழிகள், இலக்கிய செறிவு இருக்குது அதில் தான், தமிழ் மொழி தான் எனவே மிக பழமையான மொழி, அதை தான் நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு காகிதம் இல்லத்து வந்து ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக தமிழ் தான் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. அவருடைய நாட்டு பற்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோங்கி இருக்குது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 1962 போர் நடக்குது. அந்த போரில் அவருக்கு இருக்கிறது ஒரே பையன்தான். அந்த ஒரே பையனை போர் முனைக்கு அனுப்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு தகவலை முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் வழியாக காகிதம் இல்ல தெரிவிக்கிறார். என்னோட பையனை கூட நான் போருக்கு அனுப்ப ரெடியாக இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. காகிதம் இல்லத்து அவருடைய அரசியல் பொறுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1946 52 வரைக்கும் அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக ரொம்ப சிறப்பாக செயல்பாட்டிருக்காரு. அதே மாதிரி இந்திய அரசமைப்பு குழு உருவாக்குறதுக்கு வந்து அவர் ரொம்ப தீவிரமாக அதில் பணியாற்றிருக்காரு. இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, மக்களவை உறுப்பினராகவும் இருந்து பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்கு சிறப்பாக தொண்டு செஞ்ச ஒரு நபராக இருக்கார் காகிதம் இல்லத்து. அதே மாதிரி அவருக்கு இருந்த கல்வி பணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னா கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்குமே உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தனமாக நம்பியிருக்காரு. கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை அப்படின்னு ஒரு முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிர்வாகங்களை எவ்வளவு நம்ம உருவாக்கணுமோ அந்த அளவுக்கு கல்வி நிறுவனங்கள் நம்ம நாட்டில் வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. தொழில்துறையில் அதே மாதிரி அவர் ரொம்ப சிறந்த அறிவு பெற்றிருக்காரு. இந்திய நாட்டில் கனிம வளங்கள் பற்றி நாடாளுமன்றத்தில் அவர் நிறைய உரையாற்றியிருக்காராம். நம்ம நாட்டில் இவ்வளோ கனிம வளங்கள் இருக்குது, அதை இப்படியெல்லாம் நம்ம உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளோட இந்திய அரசு வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. அது மூலம் தொழில்துறை வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் வந்து மக்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினையுமே பெற்றிருக்காங்க. தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளராக கண்ணியமிகு காகிதம் இல்ல திகழ்ந்திருக்காரு. அதே மாதிரி அவர் பழகிற நண்பர்கள் இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காம, ஜாதி பார்க்காம எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகியிருக்கார். தம் வாழ்நாள் முழுவதுமே சமய நல்லிணக்கத்தை வந்து அவர் பேணி காத்தவர் அப்படின்னே அவரை சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகு 7 தமிழில் டிஎன்பிஎஸ்சி டாப்பிக்கில் வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு யுகா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.